முருகாச்சரணம். கந்தர் அனுபூதி பாடல் 28. ஆனா அமுதே என்று துவங்குகிற பாடல். ஆனா அமுதே அயில்வேல் அரசே ஞானாகரனே நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி வெறும் தானாய் நிலை நின்றது தத்பரமே. இந்த பாடலில் ஒரு பெரிய அரிய தத்துவத்தை சொல்கிறார். நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இருகும் வகை அது பரம சுகம்னு திருவிடமருதூர் திருப்புகளில் சொல்லுவார். நீ நானற இரண்டர கலத்தல் அந்த நிலை, நீ வேறெனாதிருக்க நான் வேறெனாதிருக்கன்னு சொல்லுவார் இல்லையா. அந்த தத்துவத்தை ஜீவன் சிவனுக்குள் ஒடுங்குகின்ற இந்த நிலையத்தான் இந்த பாட்டில் சொல்கிறார். தானாய் நின்றது தற்பரம். அது அந்த தானாய் எப்படி நிற்கிறது அப்படின்னு கேட்டாக்க, யான் என்பதை விழுங்கின அப்புறம் யான் எனது என்கிற அகங்காரம் மமகாரம்லாம் என்னை விட்டு விலகும் போதும் அந்த பரம சுகத்தில் மூழ்கி விடுகிறேன், அதோடு ஒன்றாக கலந்து விடுகிறேன். அந்த அனுபவத்தை நவிலத்தகுமோ அப்படின்னு சொல்கிறார். இப்போ பாட்டுக்கு அர்த்தம் பார்ப்போம். ஆனா அமுதே, ஆனானா தெவிட்டாத குறையில்லாத, அமுதே முருகனை பார்த்து சொல்கிறார். குறைவில்லாத வற்றாத அமுதம் போன்றவனே. அயில்வேல் அரசே, அயில்னா கூர்மையான வேல், அயில்வேல் அரசே அப்படிங்கிறார். அந்த கூர்மையான வேலுக்கு தலைவனே, கூர்மையான வேலை உடையவனே. வேலை பற்றி சொல்கிற போது கூர்மைங்கிறத திருப்பி திருப்பி ஏன் சொல்கிறாருன்னு கேட்டால், வேலுங்கிறது ஞானம். அந்த ஞானம் ஞானம் நமக்கு பெற வேண்டும். ஞானம் மேலோட்டமாக பெறதில்லை, ஆழ்ந்து அதன் உள் தத்துவத்தை அறிவதற்கு தான் பேர் ஞானம்னு பேர். அதனால்தான் அயில்வேல் அப்படிங்கிறார். கூர்மையான ஞானத்தை கை கொண்டவனே, கையில் கொண்டவனே, வேலாக கொண்டவனே. ஞானாகரனே, ஞானத்திற்கு அதிபதியே, ஞானமே வடிவாக இருக்கிறவனே. முதல் பாடலில் சொன்னார் இல்லையா, வேதாகம ஞான வினோதா அப்படின்னு சொன்னார். வேதங்களின் சாரமாகவும் ஆகமங்களின் சாரமாகவும் ஞானத்தின் ஸ்வரூபமாகவும் இருக்கிறவன் முருகன் அப்படின்னார். இந்த இடத்துலையும் சொல்கிறார் ஞானாகரனே. ஞானம் என்று சொன்னால் அது சுப்பிரமணியம் தான், வேறு எதுவும் இல்லை. நவிலத்தகுமோ யானாகிய என்னை விழுங்கி தானாய் நிலை நின்றது தற்பரமே. இந்த அனுபவத்தை யார்கிட்டையும் வெளியில் சொல்ல முடியாது. பொதுவாக ரொம்ப சாதாரணமாக ஒரு சிம்பிளாகவே ஒரு உதாரணம் சொல்லுவோம் இல்லையா. சர்க்கரையை சாப்பிட்டு பார்த்தோன்னா அந்த திதிப்பை நம்ம தான் உணர முடியும். அந்த திதிப்பு எப்படி இருக்கும்னு இன்னொருத்தர்கிட்ட நம்ம சொல்ல முடியாது. ரொம்ப சின்ன லெவல்லையே அது மாதிரினா அந்த பரபிரம்மத்தோட கலக்கிற அந்த நிலை, அதை யார்கிட்டையானு சொல்ல முடியுமா? நவிலத்தகுமோ சொல்ல முடியுமா அந்த அனுபவத்தை? அது என்ன அனுபவம்? யானாகிய என்னை விழுங்கி. யான், யான் என்பது நான் என்கிற அகங்காரம், இந்த மலங்கள் நிறைந்த நிலை. அந்த மலங்களை எல்லாம் விட்டு ஒழித்து, ஆணவம் கண்மம் மாயை என்கிற மலங்களை எல்லாம் விட்டு ஒழித்து, நான் எனது என்ற எண்ணங்களிலிருந்து விடுபட்டு அதையெல்லாம் விழுங்கி தானாய் நின்றது அப்படிங்கிறார். இதெல்லாம் அந்த தான் என்பதில் முழுவதுமாக கலந்து விடுகிறது, உள்ள கலந்து விடுகிறது, கம்ப்ளீட்டாக மெர்ஜ் ஆகிடுறதுன்னு சொல்கிறோம் இல்லையா. வெறும் தானாய் அப்படின்னு வேற சொல்கிறார். வெறும் தானாய் அப்படின்னா வேறு எதுவுமே அங்கே கிடையாது. அந்த ஜீவன் சிவனோட சேர்றதுங்கிற போது முழுவதும் ஐக்கியமாகி அங்கே அந்த ஜீவன்கிறது முழுவதும் மறைஞ்சு போய்டுறது. இருக்கிறது வெறும் அந்த சிவன் மாத்திரம்தான். உயரிய அத்வைத்த தத்துவத்தை இந்த வெறும் தானாய், வெறுங்கிற வார்த்தையை போட்டு ரொம்ப அழகாக கொடுத்துட்றார் அருணகிரிநாதர். என்கிட்ட இருக்கிற இந்த அகங்காரம் மமகாரம் எல்லாம் போய் இந்த நான்கிறதே அந்த தான் அது என்பதில் கரைந்து விடுகிறது. அதுதான் இந்த உயரிய அத்வைத்த நிலை. அது எது? அது தத்பரம். தத்
அப்படின்னாக்க மிக உயர்ந்த உண்மை, மெய்ப்பொருள். முதல்ல பாடலில் கேட்டார் இல்லையா, பொருளே அப்படின்னு கூப்பிட்டார் இல்லையா, அந்த மெய்ப்பொருள் தத்பரம். அந்த தத்பரம் என்ன பண்ணுறது, நான் என்பது, இந்த ஜீவனில் இருக்கிற நான் என்பதை விழுங்கி தானாகவே நிற்கிறது. அதைத்தான் இங்கே சொல்கிறார். ஜீவன் சிவனுடன் ஐக்கியமாகும் அந்த நிலை பரம சுக நிலை, இல்லை அதை சுவானுபவ நிலை, தானே அதை உணர்கின்ற அந்த அத்வைத்த நிலை, அந்த நிலையில் இருக்கிறத தான் நான் அந்த நிலைக்கு வரபோது, அந்த நிலையில் இருக்கிற போதும் அந்த அனுபவத்தை, அந்த நானே அனுபவிக்கிற அந்த சுவானுபவத்தை நவிலத்தகுமோ, வேறு யாருக்கானு அது எப்படி இருக்கும்னு எடுத்து சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. சொல்லணாதது இந்த ஆனந்தமேன்னு ஒரு கந்தர் அலங்காரத்தில் சொல்வார். போக்கும் வரவும் இரவும் பகலும் அற்ற இடத்தில் இறந்தே விட்டது இவ்வுடம்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். அந்த பிரம்மானந்தத்தை மற்றவர்களோட பகிர்ந்துக்க முடியாது, சொல்ல முடியாது. அதைத்தான் இந்த பாடலில் சொல்கிறார். யானாகி என்னை விழுங்கி தானாய் நிலை நின்றது தத்பரமே. அந்த உயர்ந்த உண்மையானது நின்றது. அதை யாரிடமும் என்னால் பகிர்ந்து கொள்ள முடியாது. அந்த அத்வைத்த நிலையை நான் உணர்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த பாடலில். முருகாச்சரணம்.